கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதம் 2025 வருஷம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறாக. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான மாதம். கடந்த 9 மாதம் கண்மணி போல நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தர் நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருந்து சகல நித்தியமுமாக இருந்து நம்முடைய நித்திய பாதைகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாசத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாசத்துல கர்த்தர் நம்மளை நிராகரிக்க கூடாதபடிக்கு, கை நெகிழ விடாதபடிக்கு கர்த்தர் அவருடைய கரத்துல மூடி அவருடைய அரவணைப்புக்குள் அரவணைத்து நம்மை நடத்தணும். ஆமென். அதனால பார்க்கும்போது எத்தனையோ கொள்ளை வியாதிகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ அழிவுகள். சில நாடுகளில் பார்க்கும்போது போர்கள். ஒரு நாட்டில் பார்க்கும் இந்த காசா எல்லாம் பார்க்கும்போது, லெபனான், காசா, இஸ்ரேல் எல்லாம் பார்க்கும்போது குண்டுகள், பல பேர் ஆயுதங்கள், ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, துணிமணி இல்லை, பயம், எப்ப எங்கன குண்டு விடுவோம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது முழங்கால் போட்டு கடந்த நாளில் கண்ணீர் விட்டு நான் ஜெபித்தேன். அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்தேன். அந்த இடத்துல சமாதானம் வேணும், இஸ்ரவேலினுடைய சமாதானத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லினபடினாலே அந்த நாட்கள் நாங்கள் ஜெபித்தோம். இன்னைக்கு நமக்குலாம் நல்ல சாப்பாடு இருக்குங்க, நல்ல துணிமணி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல வியாபாரம் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல கைகால் இருக்கு. கடந்த நாளில் ஒரு கண் பார்வை இழந்த ஒரு மனிதன் சொன்ன ஒரு சாட்சி. அவர் சொன்னாரு, நான் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு நான் கடந்து போனேன். எனக்குள்ள நிறைய வியாகுலங்கள் இருந்தது. என்ன ஆண்டவர் எனக்கு கண்ணை கொடுத்தார், கண்ணுக்கு பார்வை கொடுக்க தவறிட்டாரு. இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படி சொல்லி நான் ஆண்டவரை நிறைய எரிச்சல் படுத்தி இருக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊருக்கு போகும்பொழுது நான் ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்டது. அங்கே ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். நான் என்னுடைய அந்த குச்சி வச்சு தட்டி பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது. யாரோ அந்த மனுஷனை தூக்கிட்டு அங்கே பிளாட்ஃபார்ம் படுக்க வச்சிருக்கிறாங்க. அவன் பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சிருக்கிறாங்க. அந்த பிளேட்டையே நான் தட்டி பார்த்தேன். அந்த தட்டுல காசுகள் போடுறாங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு தன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு வரணும். ஆனால் கர்த்தர் எனக்கு கண் பார்வை மட்டும்தான் இல்லை, எல்லாமே செய்யறேனே. என் கண் பார்வை இல்லைனாலும் இது பாத்திரம், இது ஆளு, இது பாதை, இது பொருள் என்று சொல்லி பார்க்கிறேனே, அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறான் அந்த மனுஷன். அந்த சாட்சியை நான் கடந்த நாள்ல கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ நம்மளாம் பார்க்கும்போது இந்த சில குறைகளை பார்க்கும்போது, எனக்கு அப்படி கொடுக்கல, எனக்கு இப்படி கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கல, ஆண்டவருக்கு நான் ஒழுங்கா சபைக்கு வர மாட்டேன். உங்களுக்கு கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தை நான் சந்திக்கும்படியாக இருந்தது. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் ராபோச்சனமே எடுக்கிறது கிடையாது. இதே மாதிரி பல பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பல பாஸ்டர்ஸ் மனைவிகள் சொல்லியிருக்கிறாங்க. எங்க சபையில் எங்கள் பாஸ்டர் ஞானஸ்தானம் ஆராதனை வைக்க மாட்டேன்றாரு, ராபோச்சனம் ஆராதனை வைக்க மாட்டேன்றாரு, ராபோச்சனம் கொடுக்க மாட்டேன்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ராபோச்சனம் இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி இதே ஒரு சாட்சி மறுபடியும் இன்னொரு ஊழியக்காரன் மூலமாக நாங்கள் கேட்க முடிஞ்சு. அந்த ஊழியக்காரோட மனைவி சொல்றாங்க, எங்க பாஸ்டர் அவர் மனைவி எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் எங்க பாஸ்டர் கொடுக்கறது இல்லை. அப்போ நான் பாஸ்டர், ஏன் பாஸ்டர்? இல்லைங்க, நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். சில தவறுகள் எனக்குள்ள வந்துச்சு, சில மீறுதல் எனக்குள்ள வந்துச்சு. என் பிள்ளைங்க சரியில்லை, என் மனைவி சரியில்லை,
இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக அந்த ராபோஜனை நிறுத்தி வச்சிருக்கேன். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, மாறணும்னு எப்போ மாறுறது, நீங்க மாத்திரக்க என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாத்தையும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ண வச்சு ஒப்பு கொடுக்க வச்சு போய் இங்கே ராபோஜன் வார்த்தை வந்து எடுக்க பாருங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புனேன். ஏன் இந்த சாட்சிகளை நான் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் பொழுது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்றைக்கு நீங்க கர்த்தர் எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுக்கல, அது செய்யல, இது செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை, ஆண்டவருடைய சரீரமான சபையை, ஆண்டவருடைய சேவகர்களால் ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை, போதகர்களை நீங்க ஏதாவது பேசி விமர்சனப்படுத்தி ஏதாவது புலம்பிட்டு இருப்பீங்கன்னா முதல்ல அதை எடுத்து வச்சிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செயல்படும். நீங்க ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுத்துட்டீங்க. மோசையினுடைய காலத்துல மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தும் பொழுது, ஆமென், பைபிள் படிச்சிருப்பீங்கன்னா திருப்பி ஒரு ஊழியக்காரன் போய் நிற்கிறான். ஐயா, என்னுடைய சகோதரியுடைய கை, இந்த சகோதரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய புண்கள் மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். அங்க ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா தான் என்ன ஊழியக்காரன் தான் வேதம் சொல்லுங்க. சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஊழியக்காரன் என்ன பண்ணானா, கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது 134வது சங்கீதத்துல, ஆமென், வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 134 சங்கீதத்துல வாசிங்க. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. 134 தான் வாசிக்கிறீங்க. வாசிங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பாத்தீங்களா, ஊழியக்காரர்கள் செபிக்கிற செபங்க. தேசங்கள்ல இன்னைக்கு ஊழியக்காரனை புரட்டி போடுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள்னால தான் இன்னைக்கு தேசத்துல பலவிதமான காரியங்கள் பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல ஒரு ஊழியக்காரனை சுட்டாங்க அப்படின்னு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரிசால வந்து 6-7 ஊழியக்காரர்களை என்ன பண்ணிருக்காங்க, வெட்டி போட்டிருக்காங்க. அந்த போட்டோவை என்னுடைய பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் வந்து எனக்கு அனுப்பும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இங்கனே நடக்குது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். சபையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியக்காரர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதிலுமே நம்ம பங்கெடுக்காமல், பங்கு பெறாமல், பங்குள்ளவர்களா இருக்காமல் நாம் எப்படி இருக்கிறோம், ஒரு கேப்போடு இருக்கிறோம். இந்த கேப்பை இன்னைக்கு நம்ம பூர்த்தி பண்ணணும். என்னையா வந்தோமா, வாக்கு தத்தத்தை கொடுத்தோமா, ஜெபம் பண்ணோமான்னு போகாம என்னமோ பேசியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாக்கு தத்தத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காரியங்களை விளக்கும் பொழுது இதுதான். ஆமென். இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்துக்குரிய திட்டம் என்ன, எனக்காக கர்த்தர் தனது திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவார். இந்த மாசம் இந்த வாக்கு தத்தத்துக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்காக கர்த்தர் தனது திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவார். அப்போ இந்த மாசம் நம்முடைய சுய திட்டம், சுய நோக்கம் நிறைவேறாது. இந்த 10வது மாசம் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்குள் நிறைவேற போகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We live by faith, not by sight. ஆமென். அல்லேலூயா. இந்த மாசம் நீங்க பார்த்து செயல்பட முடியாது, கண்டு செயல்பட முடியாது, ஒண்ணுமே இருக்காது. விசுவாசத்துல நீங்க செயல்பட முடியுங்க. இந்த மாசம் விசுவாசத்துக்கான ஒரு மாசமா இருக்கு. இந்த விசுவாசத்தின் மாசத்துல தான் நீங்க ஜெயத்தை பெற முடியும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள நிறைவேறாத செயல். இந்த வாக்குத்தத்தங்களை நான் எடுக்கும் பொழுது
இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தங்களுக்காக அந்த ரெஃபரன்ஸை எடுத்து நான் செபித்துக் கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கூட பேசும் பொழுது, நீ போய் சொல்லு, இவங்கெல்லாம் பார்த்து பார்த்து செயல்படுறாங்க, ஆனா இந்த மாசம் அவங்களுக்கு நான் விசுவாசத்தினுடைய பரீட்சையை நான் வச்சிருக்கிறேன். இவர்கள் விசுவாசிகள் என்றால் விசுவாசிக்கிற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் உனக்குள்ள இந்த மாசம் நிறைவேற போகிறது. கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். முதலாவதாக 139 சங்கீதம் 1-2 வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர். ஆமென். கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிவிக்க. அதுக்காக உங்கள் தேவைகளை அறியாத தேவன் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதாவது வேணும், எப்பப்ப வேணும், என்னென்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், எல்லாவற்றையும் இந்த மாசம் அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியும் ஒன்றும் மாறாதபடி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்க போகிறார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? காண போறது கிடையாது, விசுவாசித்து செயல்பட போறீங்க. ஆமென். ஏசாயா 49:15-16 எடுத்து வாசிங்க. ஸ்திரீயானவள், Isaiah chapter 49 verses 15 and 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த மாசம் ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்துக்கும், ஒரு குரூப்புக்கும், ஒரு குழுவுக்கும் வாக்குத்தத்தம் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்த குழுவுக்கும், குரூப்புக்கும், ஒட்டுமொத்த குடும்ப, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்குமான வாக்குத்தத்தம் இந்த மாசம். குடும்பத்தில் நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கும் தனிப்பட்ட இந்த ஒரு வாக்குத்தத்தம் தனிப்பட்ட முறையில் செயல்படும். அப்போ ஒருத்தருக்கு மட்டும், விசுவாசிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிற 3 பேருக்கு மட்டும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிற அந்த 5 பேருக்கு நிறைவேறும். விசுவாசிக்கிற 6, ஒருவேளை 10 பேரும் குடும்பத்தில் விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொல்றது புரியுதா? மொத்தமான இப்ப சபையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமாய் நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த சபையில விசுவாசத்துல யார் தங்கி வாசம் செய்யணும், விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம். வேதம் சொல்றது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாரா? ஒரு தாயானவள் நம்முடைய அன்புக்கு அப்படி நிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய்க்கு நிகர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். தாயினுடைய அன்பு பயம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது தாயினுடைய அன்பு கூட பொய்யா இருக்கு. ஏன் அப்படின்னா, பிள்ளைகளை பெற்று என்ன பண்றாங்க? ஹாஸ்டல்ல போய் சேர்த்துறாங்க, தாரவாத்து கொடுத்துறாங்க. அப்படிதானே? என்னால் வளர்க்க முடியல, நீங்க வளர்த்துக்குவேன் அப்படின்னு. கடந்த நாளில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா சொல்லும்போது, என்கிட்ட என் குழந்தை என்னால் வளர்க்க முடியல, ரொம்ப பஞ்சமா இருக்கு, 1 லட்சம் ரூபா கொடுங்க, இந்த குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நீங்க அப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல பார்க்கும்போது நல்லதாங்கள் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதானே? குழந்தைக்கு சாப்பாடு போட முடியலன்னு சொல்லி கொன்னோட போடுறேன் அப்படின்வாங்க. ஆனா ஆண்டு இங்கே சொல்லுவாங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்துக்கு பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் சரி, பாலகனை மறப்பாலும் மறந்தாலும் சரி, அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, நான் ஒன்றும் மறக்க மாட்டேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவைகளை கர்த்தர் அறிந்து செயல்பட போகிறார். அவர் மறக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனைகளை பார்த்து, ஒரு காரியங்களை பார்த்து கர்த்தருக்கு மறந்துட்டார், கர்த்தருக்கு மறந்துட்டார், கர்த்தர் இல்லைங்க. கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு காரியம் எண்ணி 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 பார்க்கிறது. இந்த மாசம் உங்களுக்கு நிறைவான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சங்கீதம் 115:12 வாசிக்கப்படுது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறார். உங்க வேலையை நினைச்சிருக்கிறார், உங்க வியாபாரத்தை நினைச்சிருக்கிறார், உங்க பிள்ளைகளை நினைச்சிருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய படிப்பை நினைச்சிருக்கிறார், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லி நினைச்சிருக்கிறார். அவர் மறக்கிற தேவன் கிடையாது, அவர் மன்னிக்கிற தேவன். ஆமென். அவர் மன்னிக்கிற தேவன். உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தருக்கு நிறைவாக மாற்றுகிறேன்.
தேவனா இருக்கிறார். இரண்டாவது காரியம், இரண்டாவதுக்குள்ள வந்துடும். எங்க வந்துடும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:3-4 வந்துடும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:3-4 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாபடி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கர்த்தர் உங்களை திராணி உள்ளவர்களாகும்படி செய்கிறார். இந்த மாசம் முதல்ல கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, உங்களை திராணி உள்ளவர்களாகும்படி செய்கிறார். அதாவது ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் நிறைவாக இந்த மாசம் கொடுக்கப்படும். கடந்த மாசங்களில் கடந்த 9 மாசத்துல எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு தேர்தல் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்டுட்டு சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, தூங்குனியான்னு கேட்க ஆள் இல்லை, போனியான்னு கேட்க ஆள் இல்லை, வந்தியான்னு கேட்க ஆள் இல்லை, எனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளை சரியில்லை, எனக்கு மருமையன் சரியில்லை, எனக்கு மகன் சரியில்லை, எனக்கு பேரன் சரியில்லை, எனக்கு பேத்தி சரியில்லை, எனக்கு விசுவாசி சரியில்லை, எனக்கு பாஸ்டர் சரியில்லை, இப்படி எல்லாம் நீங்க போராடிட்டு இந்த போராட்டத்திற்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்ட போறார். என்ன செய்ய போறாரு? கர்த்தர் உங்களை திராணி உள்ளவர்களாக மாற்ற போகிறார். எப்படிப்பட்ட திராணிகள் அப்படின்ற போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16 வாசிக்கும் போது 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3 வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கப்படுகிறார். ஆமென். உங்களை தேறின ஒரு மனுஷனாக மனுஷியாக மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்த போகிறார். ஆமென். தகுதி இல்லாம இருந்தீங்கன்னா தகுதிப்படுத்த போகிறார். பலன் இல்லாம இருந்தீங்கன்னா பலப்படுத்த போகிறார். ஆமென். சுகம் இல்லாம இருந்தீங்கன்னா சுகப்படுத்த போகிறார். ஆமென். பணம் இல்லாம இருக்கீங்கன்னா பணக்காரர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். இது செழிப்பின் மெசேஜ் கிடையாது. உடனே நீங்க அங்க போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி தகுதிப்படுத்த போகிறார்? உங்களுடைய இல்லாமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மாறாவின் சுவையாக மாற்ற போகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை இந்த மாசத்துல அதுதான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். உடனே நீங்க அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாமல் ஆக்குகிறவர் நம்முடைய தேவன் கிடையாது. நிர்வாணியாய் ஆக்குறது நம்முடைய தேவன் கிடையாது. பலவீனனாய் ஆக்குறது நம்முடைய தேவன் கிடையாது. நம்மளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த மாசம் உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுக்க போறார். உங்கள் தேறினவர்களாக எப்படிப்பட்ட காரியங்களை நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போறார். அதான் உங்களுக்கு திராணியை கொடுக்க போறார். கடந்த 9 மாசம் நீங்க திராணி இல்லாமல் இருப்பீர்கள் சொன்னா, அதாவது ஆறுதல் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, குறைவற்றவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு குறைவே இல்லாதபடிக்கு, குறைவுள்ளவர்களாக இருக்கிறவங்களை குறைவே இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். மூன்றாவது காரியம் எரேமியா chapter 31 verses 3 and 4. Jeremiah chapter 31 verses 3 and 4. எரேமியா 31:4. கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆமென். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன். இந்த மாசம் கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். சொல்லுமா, கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். உங்க கணவனை கட்டி எழுப்ப போகிறார். உங்க மனைவியை கட்டி எழுப்ப போகிறார். உங்க பிள்ளைகளையும் பேரப்பிள்ளையும் கட்டி எழுப்ப போகிறார். உங்க ஆவிக்குரிய சபைகளை கட்டி எழுப்ப போகிறார். உங்க ஊழியங்களை கட்டி எழுப்ப போகிறார். உங்க வேலைகளை, வியாபாரத்தை கட்டி எழுப்ப போகிறார். எங்கே உங்களுடைய கட்டுவிக்க முடியாதபடிக்கு எங்க தடப்பட்டதோ அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். இந்த மாசம் உடைச்சிருக்கிறார், மாற்றார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே,
மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? தூசிகளை தட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மறுபடி கர்த்தர் உங்களை உயர்த்தி கட்ட போகிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடந்த 9 மாசத்துல நீங்க நினைச்சிருக்கலாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இருண்டு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம், வியாபாரம் முடிஞ்சு போச்சு சொல்லிக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு முடிஞ்சு போச்சு சொல்லிக்கலாம், என்னால எதுவுமே செய்ய முடியல சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் எதெல்லாம் உங்களால மாம்சீகமா முடியலன்னு சொல்லிட்டீங்களோ அதுல எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு முடியும் சொல்லி உங்களை கட்டி வைத்து மறுபடியும் புறப்பட்டு எழும்ப போக நீங்க கட்டப்பட போகிறீங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இந்த நாட்களை கட்டி உங்களை எழுப்ப போகிற உங்களுடைய எழுப்புதல் பரலோகத்தினுடைய சத்தமாக இருக்கும், பரலோகத்தினுடைய கூக்குரலாக இருக்கும். நீங்க எழும்பி பிரகாசிக்கிறது தேசம் முழுதும் அசைக்கப்படக்கூடியதாக இருக்கும். உங்க குடும்பம் கட்டப்படும் போது உங்க அக்கம் பக்கத்து ஜனங்கள் அசைக்கப்படக்கூடியதாக இருக்கும், உங்கள் பட்டணம் அசைக்கப்பட்டதாக இருக்கும், உங்க தேசம் அசைக்கப்பட்டதாக இருக்கும். நீங்க சபையில கட்டப்படும் போது, சபையை கட்டி எழுப்பும் பொழுது உங்களுடைய முழு நாடும் என்ன பண்ண போறோம்? அசைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் செய்வார் ஆண்டவர். அதை நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு செய்வாரா? நடக்குமா? இந்த 9 மாசம் நடக்காது. அதனால முதல் சொன்னேன், we live by faith not by sight. ஆமென். not by sight. ஏன்னா நீங்க பார்த்து கிடையாது, விசுவாசித்து. ஆமென். கண்ணில் பார்த்து கிடையாது, காணாமல். ஆமென். அதுதான் இந்த மாசம் நடக்க போகுது. உங்க கையில ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. ஒண்ணுமே வராது, எல்லா கதவும் மூடப்பட்டிருக்கும். அதை காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய பள்ளம் நிரம்பப்படும். இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 9 மாசத்தை வச்சு இந்த 10வது மாசத்தை என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. இந்த 9 மாசத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. இந்த 10வது மாசம் அப்படியே ஆண்டவருக்குள்ளாக உங்க மாற்றம், அதிசயங்களாக, அற்புதங்களாக. எப்படி அந்த குறைவுள்ள அந்த அப்பம், குறைவுள்ள அந்த மீன் அதிகமானதோ, எப்படி அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுதோ, நடக்க முடியாத இடம் ஒரு கடல் தண்ணி, அதுல எப்படி நடக்க முடிஞ்சதோ அதே போல உங்களால முடியாது நடக்காது, கிடைக்காது, இல்லை இப்படி சொல்லி இந்த 9 மாசத்துல போறோம். இந்த மாசத்துல எல்லாம் நிறைவாக கட்டப்படும். எப்படி? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், ஜெபம், விண்ணப்பம். ஆண்டவர் கேட்கும்படி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி கேட்கணும், ஆண்டவர் தெரியப்படுத்தி கேட்கணும். அதான் விசுவாசமான ஒரு ஜெபம். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்காக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணி கேட்கணும். ஆண்டவர் இந்த மாசம் வீட்டு வளர்க்கணும், கேளுங்க கொடுப்பார், கார் கேளுங்க கொடுப்பார், பஸ் கேளுங்க கொடுப்பார். ஆமென். அதுக்காக ஃப்ளைட் கேளுங்க கேட்காதீங்க. சில ஊழியக்காரங்க சகாரா ஃப்ளைட் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம், அப்போ போய் ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் அப்படி தான் கேட்டான், ஆண்டவரே நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா, நீ ஃப்ளைட்லாம் போக முடியாது, சொந்தம் ஃப்ளைட் வாங்கணும், ஏன் எல்லாம் காணிக்க போடுங்க, டப்பா காணிக்க போடுங்க, நான் ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னா, நீ ஃப்ளைட்டுக்கு போகிறது இல்லடா, இங்கே தான்டா இருக்கணும், ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி போட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டாங்க, உங்களால் முடிஞ்சால் கேளுங்க, உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்க. தேவைக்கு அப்பார்ட்மெண்ட் கேட்குங்க. தேவைக்கு அப்பார்ட்மெண்ட் கேட்டு ஏதாவது நடக்கணும் அப்படி ஏன்டா வந்து கேட்குங்க. நான் அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தேன், இப்படி எல்லாம் பேசுனேன், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி என்னைய வந்து பேசக்கூடாது. ஆமென். கேளுங்கள். அப்போது எப்படி கொடுக்க முடியும்? அமைக்கி குலுங்கி சரிந்து விடுபட, வெக்கப்படாதபடி, வெக்கப்பட்டு போகாது, துக்கப்பட்டு போக, கலங்கி போகாதபடிக்கு, கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் புஸ்தகத்துல என்ன பண்ணணுமா? முதல்ல ஜெபம்னு சொல்லி, இப்ப சங்கீதம் 32:8 வாசிக்கும். நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்போ நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டி உங்க மேல கண்ணை வச்சு உங்களுக்கு நல்ல ஆலோசனை, நல்ல தெளிவான புத்தியை கொடுத்து நடத்துவார். ஆமென். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மாசம் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்க போகிறார். ஆதியாகமம் 16:13 சொன்னது போல, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அந்த இடத்துக்கு பேரு எல்ரோயி, காண்கிற தேவன். ஆமென். எப்படி ஆகாருக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போல இந்த மாசம் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறார். ஆகார் எப்படி அந்த வறண்ட இடத்துல, வறண்ட பூமியில தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது அந்த குறைகள் எல்லாம் மாற்றினாலும், நிறைவாக்கினாலும், தேவைகளை சந்தித்தாலும், அதே போல இந்த 10வது மாசம் உங்களுக்கு விசுவாசத்தின் பலனை கொடுப்பார். விசுவாசிங்க, ஜெபிங்க. இந்த நிமிஷத்துல உங்களோட ஒரு முடிவு எடுக்கிறேன். ஸ்தோத்திரம் நிறைய எடுப்பேன், என் தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா இருக்கும். நான் பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டேன், எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டேன். இங்க கிடைச்சிடுமா, அங்க கிடைச்சிடுமா ஓட மாட்டேன். நான் வானத்தின் பூமியிலும் மேலாயிருக்கிறவரை, அந்த பரலோகத்தின் பிதாவை, பரலோகத்தின் ராஜாவை நான் நோக்கி, அந்த மகாராஜாவை நோக்கி பார்ப்பேன். அவ்விடத்திலிருந்து எனக்கு செங்கோல் அனுப்பப்படும். அந்த செங்கோலை நான் வச்சு நான் ஆளுகை செய்வேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி நடத்துவார். ஆமென். எப்படி ஆகார் காண்பவரை காண்கிற தேவன் என்று சொல்லி பேர் வச்சு அழைச்சாலும், ஏழ்ரோயின்னு அழைச்சாலும், அதே போல இந்த மாசம் நீங்க கூப்பிட போறீங்க. என்னை கண்டவர், என்னை பார்த்தவர், என்னை நோக்கினவர், அவருடைய திட்டம் எனக்குள்ள செயல்பட்டது. ஆமென். இந்த மாசம் அப்படியே செய்யணும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாசம் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதிரியாக ஆண்டவர் எங்கள் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, எங்களை விசுவாசத்தின் பாதைகளில், விசுவாசத்தினுடைய வழிகளை நீர் காட்டி, விசுவாசம் இல்லாத எங்களை விசுவாசிக்கும்படியாக கண்டு 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 செயல்பட்ட எங்களை காணாமல் செயல்படும்படியாக, என் தேவன் பரலோகத்தில் தேவனை பார்க்கும்படியாக நீ கொடுத்த அருமையான வாக்கு தத்துவத்துக்கு நன்றி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்று உள்ளது, உமது கரத்தின் கிரியைகள் நெகிழ விடுவதாக சொன்ன வாக்கு தத்துவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களையும், எங்க சபையர்களையும், சபை விசுவாசிகளையும், சகல தேவ பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும் நீ நடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட குறைகள், எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட சோர்வு, எப்படிப்பட்ட அசதி, எப்படிப்பட்ட கவலைகளை இடிஞ்சு போன நிலைமையில்தான் ஒவ்வொருவரையும் குறைகளை ஆண்டவரை மாற்றி ஒவ்வொருவரையும் கட்டுவிக்கப்பட்டு எளிமை பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருவருடைய குறைகளை அறிந்திருக்கிறேன், ஒவ்வொருவரையும் நீ மறக்காமல் இருக்கிறேன். இன்றைக்கு பிள்ளைகளை நிறைவாக்கி ஆசை உங்க கரத்தில் ஒப்புக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசைப்பார். கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பார். God bless you.